ஹலோ எவ்ரிவன். இப்போ நம்ம இந்தியன் 2 பற்றின விமர்சனம் தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம தியேட்டரில் இருக்கோம். பிவிஆர் பெங்களூர், ஃபீனிக்ஸ் மார்க்கெட் சிட்டி, இந்தியன் 2. இந்த படத்தை பற்றி சொல்லுங்கள். இல்லை, இந்த படம் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இந்தியன் 2 அவ்வளோ சரியாக எடுக்கலன்னு தான் நினைக்கிறேன். ஷங்கர் சார் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிருக்காரு. அதாவது பட ஸ்டோரியை வந்து எங்கே நிறைய ப்ராப்ளம்ஸ் காட்டியிருக்காரு. ஆனால் அது என்ன எதிர்பார்த்தீங்க நீங்கள்? எதில் இது மிஸ் ஆகுதுன்னு அப்படின்னு கொஞ்சம் நல்லா டீட்டெயிலாக சொல்லுங்கள். அதை பற்றி என்ன மிஸ் ஆகுது? இல்லை, அந்த ப்ராப்ளம்ஸை சரியாக எல்லா ப்ராப்ளத்தையும் ஒன்றா கொண்டு வந்து ஒரே கன்ஃபியூஸ் பண்ண மாதிரி தான் தெரியுது. இந்த பிளாட்டு சரியாக அமையலை. படத்திலோட பிளாட் வந்து கரெக்டாக இல்லை. பட் இன்னும் கொஞ்சம் சித்தார்த்தை வச்சு இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். கமலோட வெயிட்டேஜ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. கமலுக்கு வந்து இந்த ஆப்போனண்ட் வந்து வில்லனும் சரியாக அமையல. டோட்டலாக பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு அந்த நல்லா இல்லை. அளவுக்கு ஒரு பெரிய ஒரு கதை வந்து ஸ்டோரி டெல்லிங் நல்லா இல்லை. ஆமாம் ஒரு அழுத்தமான ஒரு கதை இல்லை, திரைக்கதை இல்லை. ஆமாம், ஃபர்ஸ்ட் பார்ட்டில் இந்த அளவுக்கு திரைக்கதை இல்லைன்னு திரைக்கதை சொல்கிறீங்க. இல்லை. ஆமாம், ஓகே. மற்றபடி இந்த கமலுடைய நடிப்பு எப்படி இருந்தது? கமல் சாரோட இன்னும் கொஞ்சம் அவர் அதிகமாக யூட்டிலைஸ் பண்ணியிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் இன்னும் நல்லா பண்ணியிருப்பாருன்னு நான் நினச்சேன். இந்தியன் 1 அளவுக்கு அவரை வந்து சரியாக. அதுக்கு காரணம் வந்து ஒரு பிளாட் சரியில்லாதனால, ஸ்டோரி டெல்லிங் சரியில்லை. ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக அதுதான் நானும் எதிர்பார்த்தேன். ஆனால் அதாவது 2 hours உட்கார்றதுக்கு வந்து அந்த அளவுக்கு ஒர்த் இல்லை. அந்த அளவுக்கு ரொம்ப இதுவாக தான் எடுத்திருக்காரு. எல்லா பிரச்சனைகளையும் ஒரே நேரத்தில் கொண்டு வந்துட்டாரு. ஆமாம், அதனால தான் இது கொஞ்சம் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்குது இந்த படம். எல்லாருக்கும் இது புரியுமான்னு வர தெரியல. அந்த அளவுக்கு குழப்பமாக அந்த கதையை கொண்டு போயிருக்காங்க. அதாவது அந்த 4 பேர் மட்டுமே ஸ்டோரியில் ட்ராவல் பண்ணியிருந்தா நல்லா இருக்கும். ஆமாம் ஆமாம், அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் வந்து எல்லாரையும் நார்த்தில், சவுத்தில், ஈஸ்டில், வெஸ்ட்டில் போயிட்டு இவர் ஒரு பக்கம் பண்ணுறாரு. தனித்தனி துணுக்குகளாக இருக்குது. அதாவது கதை வந்து ஒரு ஃப்ராக்மெண்டடாக இருக்குது. ஒரு மாதிரி ஒரு ஸ்டோரி டெல்லிங். ஆமாம் ஆமாம், நானும் அப்படி தான் நினைக்கிறேன். ஆக்சுவலி நான் படம் கொஞ்சம் ஏமாற்றம் தான். அந்த அளவுக்கு எனக்கு கூட ரொம்ப ஏமாற்றம் தான். ஏன்னா சங்கர் வந்து ஒரு பிரம்மாண்டம். இவர் வந்து எல்லாரும் எதிர்பார்த்து நாங்கள் போனது வந்து பசங்களுக்கும் ஒரு ஏமாற்றமாக இருந்தது. இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டராக பண்ணி சாங்ஸ்லாம் இல்லை, பிஜிஎம் நல்லா இருந்தது. பட் பேக்ரவுண்ட் மியூசிக் அளவுக்கு படம் வந்து ஃபாஸ்ட்டாக போகல, ஒரு மாதிரி லேக் ஆகிடுச்சு. அது கொஞ்சம் ஏமாற்றம் தான். அது வந்து மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல. என்னை பொறுத்தவரையிலையும் இன்னும் நிறைய அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டோடைய அந்த அந்த சீக்குவலை கரெக்டாக கொண்டு வந்திருக்கலாம். அந்த பேக்ரவுண்ட் கொஞ்சம் சொல்லியிருந்திருக்கலாம். அந்த நோக்குவர்மத்தை பற்றி, அந்த வர்மா பற்றி கொஞ்சம் சரியாக சொல்லியிருந்திருக்கலாம். அந்த சண்டை காட்சிகளை தைவான்லலாம் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறது கொஞ்சம் பேக்ரவுண்ட் சொல்லியிருக்கலாம். ஸோ இதெல்லாம் கொண்டு போகாமல் அந்த ஸ்டோரி உள்ளே போக முடியல. சித்தார்த் கொஞ்சம் ஸ்டோரி டச் பண்ணுறாரு. பட் ஸ்டில் அகெயின் அது வந்து மிஸ் ஆகிடுது. ஆமாம், கண்டிப்பாக கதையோட கரு வந்து மிஸ் ஆகிடுது. என்ன சொல்ல வராரு அப்படிங்கிறது கிட்டக்கு வரா மாதிரி இருக்குது. ஒரு பக்கம் அவர் ஃபைட் பண்ணுறாரு தனியாக, இல்லை ஃபுல்லாக அவர் வந்து ஒரு ஃபைட்டிங் சீன் கொடுத்துருக்காங்க தவிர அது படத்தோட அந்த ஸ்டோரியோடையே கனெக்ட் பண்ணல. ஃபஸ்ட்டு ஸ்டோரியே இல்லாத மாதிரி இருக்குது. இன்னும் எல்லாத்தையும் க்ரியேட் பண்ணியிருக்க மாதிரி தெரியுது. அதனால் ஓவராலாக பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்து குஜராத்தில் பண்ணுறாரு. இல்லை, அதை பார்த்தா தான் தெரியும் அந்த அளவுக்கு. ஆமாம். பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். தேங்க்யூ. ஓகே.